வெல்கம் டு முத்தூஸ் மினி வேர்ல்ட். இன்றைக்கி முத்தூஸ் மினி வேர்ல்ட் சேனலில் ஒரு பச்சை மொச்சை கூட்டு செய்ய போகிறோங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த பச்சை மொச்சக்காய் இதுதாங்க. இதிலேருந்து இது வந்துட்டு இப்போ ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இதிலேருந்து வந்து நம்ம அந்த பயரை மட்டும் தனியாக எடுத்து குக்கரில் அது கரெக்டாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுங்க. ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் குக்கரில் எந்த அளவு விசில் விட்டால் சரியாக இருக்குமோ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்கோங்க. நான் 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கேங்க. ஆயில் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகமும் 1/2 டீஸ்பூன் சோம்பு தாளிச்சிருக்கேன். அது நல்லா பொரியட்டும். அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மீடியம் சைஸு வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது சேர்த்துருக்கு. ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கு. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம 2 மீடியம் சைஸு தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா ஆயில் பிரிகிற அளவுக்கு வதங்கணுங்க. ஒரு 2-3 நிமிஷம் வதக்குனிங்கன்னா நல்லா ஆயிரும். ஆயில் பிரிஞ்சிரும். இப்போ வந்து தேவையான அளவு வந்து இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம். ஏற்கனவே வந்துட்டு அந்த பச்சை மொச்சையை பயிர் வேக வைக்கும் போது அதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கோம். இந்த 2மே வந்துட்டு இந்த கூட்டுக்கு சரியாக வருங்க. அது 2 தடவை உப்பு போடுறதுனால பார்த்து அளவு கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ இப்படியே மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க. மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆயில் பிரிஞ்சிரும். அதனால் நம்ம மூடி வச்சுக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து பார்ப்போங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த கூட்டு நல்ல தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சொல்கிறேங்க. 1 டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. மல்லி வந்து 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சீரகம் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஆயில் அளவுக்கு வதக்கிக்கோங்க. ரைட்டாக அந்த ஆயில் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. உடனே ரொம்ப நேரம் வதக்கிட்டோம்னா மசாலா வந்து கருகிரும். ஒரு 10 வினாடி வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பச்சை மொச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. அதில் வேக வச்ச தண்ணியும் அதோடு சேர்த்துக்கோங்க. போதுங்க. அது நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ இப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னாங்க நீங்கள் சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி தொட்டுக்கலாங்க. சப்பாத்திக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே தான் வந்துட்டு இப்போ பாருங்களேன், அது கொஞ்சம் லிக்விடோடு சேர்த்து இருக்கும். இப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஓரளவு கிரேவியாக இருக்கும். நீங்கள் தொட்டுக்க வசதியாக இருக்கும். சப்பாத்தி பூரி இந்த மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்துட்டு இதை வந்து ரச சாதத்துக்கு தொட்டுக்க பண்ணுறதுனால
இது மேலே வந்து நல்லா ஒரு கைப்பிடி மல்லித்தலை தூவிட்டுங்க நல்லா மூடி வச்சுருவோங்க. அந்த இருக்கிற தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகணும். மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் பார்த்தோன்னா நமக்கு தேவையான அளவு கரெக்டாக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டான, ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பச்சை மொச்சை கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க. வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.